தமிழர் கட்சியோட தேர்தல் அறிக்கையை சீமான் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. அதை பத்தி பாத்திரலாமா? 2026 சட்டமன்ற தேர்தல்ல எந்த கட்சியோடையும் கூட்டணி வைக்காம தனித்து போட்டியிடக்கூடிய நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிகள்லயுமே வேட்பாளர்களை நியமிச்சிருக்காங்க. அதுல சரிபாதி அளவு பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்காங்க. இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். நேத்து சென்னை கிண்டியில ஒரு பிரபல ஸ்டார் ஹோட்டல்ல நடந்த தேர்தல் அறிக்கை வெளியிடக்கூடிய நிகழ்வுல நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கலந்துகிட்டு முக்கிய அறிவிப்புகள்லாம் வெளியிட்டிருக்காரு. அதுல முக்கியமா இலவச வாக்குறுதிகளும் கவர்ச்சியான திட்டங்களும் நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தமிழகத்துக்கு 5 தலைநகரங்கள் நாங்க ஆட்சிக்கு வந்ததுமே மாத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எல்லாருக்குமே அரசு வேலை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டு அரசு முத்திரை மாற்றப்படும் அப்படின்ற மாதிரியும் இது போல தமிழ்நாட்டுக்கு தேவையான பல நல்ல தேர்தல் அறிக்கையை செந்தமிழன் சீமான் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. அவருடைய அரசியல் களம், அரசியல் நகர்வு எப்படி இருக்கும் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம்.